கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கனிவான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய தியான பகுதி சங்கீதம் 49 10 முதல் 20 வசனங்கள். 49ஆம் சங்கீதம் 10 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள டாலஸ் நகரத்தில் இருந்த ஒரு சபையில் நீண்ட நாட்களாக போதகராக இருந்த ஜார்ஜ் ட்ரூயட் என்ற தேவ மனிதர் அங்குள்ள ஒரு செல்வ செழிப்புடைய ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு உணவு அருந்தபடியாக அழைக்கப்பட்டார். அவர் உணவருந்திய பின்பாக அந்த வீட்டு மனிதன் தன்னுடைய செல்வ செழிப்பை அவருக்கு காண்பிக்க விரும்பி தன் வீட்டை சுற்றிலும் இருந்த தன் எல்லை பகுதிகள் அனைத்தையும் அவர் நன்றாக காணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவரை அழைத்து சென்றார். அங்கு செழிப்பு மிக்க இயற்கை காட்சியில் நிறைந்த பெரிய நிலைப்பரப்பில் இடையிடையே நின்று கொண்டிருந்த எண்ணெய் கிணறுகளை அவன் அவருக்கு சுட்டி காண்பித்து, ஐயா, 25 வருடங்களுக்கு முன் எனக்கு ஒன்றுமே இருக்கவில்லை, இப்பொழுதோ உம்முடைய கண்களுக்கு எட்டிய தூரம் வரை நீர் காணக்கூடியவை எல்லாம் என்னுடையவை என்று பெருமையோடு சொன்னான். எதிர்த்திசையில் கோதுமை, நெல் முதலியவற்றின் கதிர்கள் நிறைந்திருந்த விஸ்தாரமான வயல் நிலங்களை அவருக்கு காண்பித்து, இவையெல்லாம் என்னுடையவை என்று பெருமிதத்தோடு சொன்னான். கிழக்கு திசையில் இருந்த பெருந்திரளான கால்நடைகளின் பக்கமாக அவன் திரும்பி, அவையெல்லாம் என்னுடையவை என்று பரவசத்தோடு கூறினான். பின்பு மேற்கு திசையில் இருந்த கனிதரும் மரங்கள் நிறைந்த அகன்ற அழகிய சோலையை அவன் அவருக்கு சுட்டி காண்பித்து, இந்த பெரிய தோப்பு கூட என்னுடையது தான் என்று உணர்ச்சி ததும்ப அவரிடத்தில் கூறினான். விதமாக நாலாபுரமும் தனக்கிருந்த செல்வச் செழிப்பை சில நிமிடங்களுக்குள் அவருக்குள் விளங்கச் செய்த அவன் தன்னுடைய மாபெரும் சாதனைகளை குறித்து தன்னை பாராட்டும் வகையில் போதகர் ஏதாயிலும் கூறுவார் என்று எதிர்பார்த்து தன்னுடைய பேச்சை இடையில் சற்று நிறுத்தி அமைதலாயிருந்தான். போதகர் தன்னுடைய ஒரு கரத்தை அந்த மனிதனுடைய தோளின் மேல் வைத்து மற்ற கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி தன் விரலை மேல் நோக்கி சுட்டி காண்பித்து, சகோதரா, அந்த திசையில் உமக்கு எவ்வளவு இருக்கிறது என்று வெகு சாதாரணமான முறையில் தாழ்ந்த குரலில் அவனிடம் கேட்டார். அந்த மனிதன் தலை கவிழ்ந்தவனாக, நான் அதை குறித்து ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை என்று கூறினான். டெக்சஸை சேர்ந்த அந்த செல்வந்தன் ஆஸ்திகளை சம்பாதிப்பதில் வெற்றி கண்டிருந்த போதிலும் நித்தியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள தவறியிருந்தான். அங்கே தனக்கு சொந்தமென்று உரிமை பாராட்டத்தக்கதாக அவனுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. தன்னுடைய பல வருட பிரயாசங்களினால் தான் அடைந்த சாதனைகள் நித்தியமானவை அல்ல என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அன்று அவனுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு 21:13 கூறுகிறது, அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் என்று தேவதாசனாகிய யோபு ஒரு கூட்டத்தாரை குறித்து குறிப்பிடுகிறார். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்பதாக ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன்
அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதாக 49ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நித்தியத்தை பற்றிய சிந்தை இல்லாதவன் அறிவில்லாதவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கக்கூடாதா? நமக்கு சொத்து சுகம் இருக்கக்கூடாதா? ஒருவேளை இதை குறித்து ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்த மதிகேடனான ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகிறார். பாருங்கள், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் என்று நாம் பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 16 முதல் உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, இந்த ஓமையில் ஆண்டவராய் இயேசு குறிப்பிடப்பட்டுள்ள செல்வந்தனாகிய மதிகேடனைப் போல நாம் நம்முடைய ஆத்மாவை பற்றி கவலையற்றிருப்போமாகில் நித்தியமாய் வருந்த வேண்டியதாயிருக்கும். அவன் கொடுத்த விளைச்சலை அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக காணப்படவில்லை. கர்த்தருக்கென்று ஒரு வார்த்தை அங்கு சொல்லவில்லை, ஒரு நிமிடம் கூட அவன் சொல்லவில்லை. எல்லாம் தன்னை குறித்தும் தன்னுடைய பலத்தை குறித்தும் தன்னுடைய மேன்மையை குறித்துமாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு இருக்கிற செல்வாக்குகள், இவைகள் உன்னால் கிடைத்தது என்று நீ எண்ணுவாய் என்றால் இந்த மதிகேடனை போலத்தான் நாம் இருப்போம். இவை யாவும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்பதாக மார்க் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, அதாவது ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உன் வாழ்நாட்களில் நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாகும்படி, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி ஜாக்கிரதைப்பட வேண்டும். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. சுயபுத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்பதாக நீதிமொழிகள் 23:4 மற்றும் 5ஆம் வசனம் கூறுகிறது. நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் அவைகளை விட்டு பிரிந்து போக வேண்டியதாகும். இதோ, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்பதாக 39ஆம் சங்கீதம் கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்திருப்பார் என்றால் அவர் உனக்கு விதித்திருக்கும் கட்டளை இதுதான். இங்கே தீமோத்தேயுக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசியுங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்கிறவர்களாயும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாயும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாயும், உதாரணக்குள்ளமுள்ளவர்களாயும் இருந்து நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக, அதாவது நித்தியத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். சொத்து சுகம் இருப்பது தவறல்ல. ஒருவேளை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் ஆஸ்திகளை சேர்த்திருக்கிற நான் உயரத்திலே அந்த திசைக்கென்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்திற்கு என்ன செய்திருக்கிறேன்? நான் ஒருவேளை இருமாப்பான சிந்தையோடு இருக்கிறேனா? நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருக்கிறேனா? சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நன்மை செய்வதற்கு ஆண்டவர் இந்த சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக,
தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே 9 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்பதாக குறிப்பிடுகிறார். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே குறிப்பிடுகிறாரே. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய பார்வையிலே மதிகேடனாயிருக்கும் ஒரு ஐஸ்வர்யவானை பார்க்கிலும் ஆண்டவருடைய பார்வையில் ஞானியாயிருக்கும் ஒரு தரித்திரனே மேன்மையானவன். தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை சவதரிக்கிறவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து சுகங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆஸ்திகளுக்காக உமக்கு நன்றி. இவைகள் சுயநலத்திற்காக அல்ல, தேவனை மறப்பதற்காக அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்காக அல்ல, மேட்டிமையாக இருப்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விருத்திக்காக, ஏழை எளியவர்களுக்கான தான தர்மங்களுக்காக, நற்கிரியைகளுக்காக பயன்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.